கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட புதிய வருஷத்துக்கு அதை எடுத்து வைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாமே ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம ஆயத்தமாகணும். இந்த நாளில் கூட நம்ம மத்திய 6வது அதிகாரம் 22, 23 பார்க்கும்பொழுது, கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். அப்போது நம்ம கண்கள் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சரீரத்தில் கண் தெளிவாக இருந்தால் நம்ம சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். இப்போ கண் தான் நம்ம பாவம் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் கண் தான். மத்திய 5 கூட, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இந்த கண்களினால் இச்சையோடு பார்த்தாவே உபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இந்த கண்களினால் நம்மையும் அறியாமல் நம்ம எவ்வளோ பாவங்கள் நம்ம செய்கிறோம். வேதத்தில் கூட கண்களினால் தரிசனத்தை இழந்தவங்க அநேகம். கண்களினால் பாவம் செய்து தரிசனத்தை எழுந்தவங்க உண்டு. இப்போது நிறைய பாவங்கள் பார்த்தோன்னா கண்கள் மூலம்தான். ஏவாள் கூட அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக இருக்குது. அவள் பார்க்கும் பொழுதே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அப்போ அது புத்தியை தெளிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது கண்டு அவள் பார்க்குறான். அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் அந்த கனியை பறித்து புசிக்கிறாள். அந்த பார்வை தான், அந்த கண்கள் பார்வையில் பார்த்து அது அழகாக இருக்குது, அதை பார்க்க இச்சிக்கப்படத்தக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்தோன்னே ஆசைப்பட்றான். கண்கள்னால பாவம் செய்கிறான். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏவாள் பாவம் செய்கிறான். சிம்சனை பார்க்கும்பொழுதும் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்போ அந்த கண்ணு தான், அவள் என்னை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறா, அதனால் அவள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறம் காசால் போய் ஒரு வேசிக்கிட்ட போகிறான். அதுக்கடுத்தது தெளிலால் கிட்ட. அப்போ எல்லாமே இந்த கண்களின் இச்சையில் தான் விழுந்து அடுத்த தரிசனத்தை எடுக்கிறாங்க. அடுத்து பாவத்தில் செய்கிறாங்க. தாவீது பார்க்கும்பொழுது கூட யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் சாயங்கால வேலையில் அரண்மனையில் ஸ்நானம் பண்ணுகிற பெண்ணை பார்த்து அடுத்தது அவன் பாவம் செய்கிறான். அப்போ அதை பார்க்குறான். ஃபஸ்ட்டு கண்ணு தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கண்கள் பரிசுத்தமாக இருக்கா? இந்த புதிய வருடத்தில் போகிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்களை நம்ம எப்படி பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளணும்? இந்த கண்களை தான் முக்கியமாக நம்ம அதிகமாக நம்ம அந்த கண்களில் பாவம் எதில் செய்யலாம்? செல்ஃபோனில் தான். செல்ஃபோனில் நாம் ஒன்று பார்ப்போம், அதில் அடுத்தடுத்து வர்றது பார்த்தோம்னா அது போய் முடியறது அது பாவத்தில் போய் முடியும். ஏன்னா இப்போ செல்ஃபோனில் நிறைய காரியங்கள், தவறான காரியங்கள் நிறைய வருது, பார்க்கக்கூடாத காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம சாதாரண பார்க்க போய் அது முடிய பார்க்கணும்னா நம்ம கண்கள் இச்சையில் கொண்டு போய் முடிச்சிடுது, பாவத்தில் கொண்டு போய் முடிச்சிடுது. அப்போ அதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண முடியல, அடுத்து வேணான்னு சொல்லி அடுத்த லெவலில் போக முடியல. அந்தளவுக்கு ஜனங்களை அப்படியே இந்த செல்ஃபோன் தன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. நம்ம கட்டுக்குள்ளே தான் அது இருக்கணும், ஆனால் அது கட்டுக்குள்ளே தான் ஒவ்வொருவரும் நம்ம இருக்கோம். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த கண்களினால் எவ்வளோ தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் பார்க்குறோம். அப்போ எந்த காரியமே நம்ம அதிகமாக நேரத்தை கொடுத்து நம்ம பார்க்குற எல்லாமே பாவம்தான். நேரத்தை வீணாக்கி நம்ம செய்யப்படுறது எல்லாமே பாவம்தான். இந்த நாளில் கூட அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கண்களையும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை எடுத்து வைக்கிற நாங்கள் இனி கண்களை ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, கண்களில் தேவையில்லாமல் நேரத்தை கடத்தி தேவையில்லாத ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட நான் எந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்களை நம்ம சுத்திகரித்து, ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த கண்கள் ஒரு தாழ்மையின் கண்களாக இருக்கணும் இசப்பா. இந்த கண்கள் ஒரு அன்புள்ள கண்களாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த கண்கள் ஒரு உடன்படிக்கையின் கண்களாக இருக்கணும். அதான் யோபும், கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? அப்போ கண்களோடு கூட யோபு உடன்படிக்கை செய்கிறார். இந்த கண்களை
நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த கண்களில் இச்சையான காரியத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவர் கண்களோடு உடன்படிக்கை செய்கிறாரு. அதே போல் நாமும் அந்த புதிய வருஷத்தில் போகிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அந்த கண்கள்னால் எந்த வீணான காரியத்தில் பார்த்து நான் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இந்த கண்கள்னால இச்சையான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். இந்த கண்கள்னால இச்சைன்றது ஒரு பொருட்கள் மேலே ஆசைப்பட்டாலும் அது இச்சை தான். அப்போ எல்லாவற்றிலுமே நம்ம அதிகமாக ஆசைப்படுகிறது எல்லாமே அது இச்சையில் தான் போக முடியும். அப்போ புழுலாசினால் இச்சையில் விழுந்து அதனால் பாவம் செய்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எதுலேயுமே நமக்கு அதிகமான ஆசை இருக்கக்கூடாது. எதுவுமே அதிகமான ஆசை இருக்கக்கூடாது. பொருட்களில் ஆசை, பணத்தில் ஆசை. அப்போ இந்த மாதிரி அதிகமான ஆசை தான் எல்லாத்தையுமே வேறாக இருக்கும். அப்போ எதுலேயுமே நான் இச்சிக்க மாட்டேன் ஆண்டவரே. பணத்தை அதிகமாக ஆசைப்படுறது, பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குது. இப்போ எதுலேயுமே நம்ம கண்கள் போகக்கூடாது. நகையில் அதிகமாக ஆசைப்படுறது, புடவைங்களை அதிகமாக ஆசைப்படுறது, எதுவுமே அதிக ஆசை நமக்கு தீமையை தான் கொண்டு வரும். அதனால் இந்த கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த கண்களை நாங்கள் சுத்திகரிங்க ஆண்டவர், சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி, இயேசுவினால் சுத்திகரிங்கன்னு சொல்லி இந்த கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்குறீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரை அப்பா. புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம் அப்பா. எங்கள் கண்கள் ஆண்டவரை அப்பா பாவம் செய்யக்கூடாது. கண்களினால் ஆண்டவரை அப்பா நமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இந்த கண்களை நாங்கள் செய்திடக்கூடாது ஆண்டவரை. இந்த கண்களை சுத்திகரிங்கப்பா. அந்த கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஈசோப்பினால் சுத்திகரிங்க ஆண்டவரை அப்பா. இந்த கண்கள் ஆண்டவரை நம்மை தரிசிக்கிற கண்களாய் மாறணும் ஏசப்பா. இந்த கண்கள் நீங்கள் விரும்புகிறதான் செய்யணும் ஆண்டவரை. இந்த கண்கள்னால எந்த ஒரு காரியம் நாங்கள் இச்சிக்கக்கூடாது ஆண்டவரை. அது பொருட்களையோ, அது பணமோ, அது நகையோ, அது எந்த ஒரு காரியம் ஆண்டவரை நாங்கள் இச்சிக்கத்தக்கதான நாங்கள் எந்த காலத்தில் நாங்கள் விரும்பக்கூடாது ஏசப்பா ஆண்டவரை. அப்போ அதே போல் செல்ஃபோனில் நமக்கு பிரியமில்லாமல் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கண்களினால் அதிக நேரம் பார்த்து என் ஆண்டவரை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரை. இந்த கண்களை ஆண்டவரே அப்பா நம்முடைய பலிப்படத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கண்களோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. இந்த கண்கள் இது உமக்கு பயன்படுகிற கண்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு நம்முடைய கருத்தில் இந்த கண்களை உடன்படிக்கை செய்கிறேன்ப்பா, பிரதிஷ்டை பண்ணுறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பலிப்படத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் செய்து ஆண்டவர் வருகிற நாட்கள் நமக்கு பிரியமாய் ஆண்டவரே அப்பா கர்த்தரே ஒவ்வொருத்தரும் மாற்றப்போகிற தயவுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.